எஸ்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் வணக்கம். நான் புன்ஷியம் பிரேம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்ந்து அதிகரிக்கும் கோவிட்-19 புதிய தொற்றும் மரண எண்ணிக்கையும். நாட்டில் முழு PKP அமல்படுத்தப்படுமா? நாளை முடிவு. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் கோவிட்-19 பெருந்தொற்றால் மிக அதிகமாக 59 பேர் உயிர் இழந்தனர். 6806 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்ட வேளை தொற்று கண்டோர் மொத்த எண்ணிக்கை 5 லட்சத்தை நெருங்குகிறது. மிக அதிகமான தினசரி கோவிட்-19 தொற்றுகளை பதிவு செய்த மாநிலமாக தொடர்ந்து சிலாங்கூர் உள்ளது. அம்மாநிலத்தில் இன்று 2277 பேர் தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர். அதனை அடுத்து கோலாலம்பூரில் 655 பேருக்கும், ஜோஹோரில் 615 பேருக்கும், சரவாக்கில் 608 பேருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று கோவிட்-19 தொற்றிலிருந்து 3914 பேர் முழுமையாக குணமடைந்தனர். 587 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 330 பேருக்கு சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. நாட்டில் முழு நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை அமல்படுத்துவது குறித்து நாளை விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புத்ராஜயாவில் நடைபெறும் தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் கூட்டத்தில் அது குறித்த முடிவு எட்டப்படும் என பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ தக்கியுடின் ஹசன் தெரிவித்தார். நாளை மதியம் 3 மணி வாக்கில் நடைபெறவுள்ள அக்கூட்டத்திற்கு பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமையேற்பார். அனைத்து மாநில மந்திரி பசார்களும் முதலமைச்சர்களும் அக்கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். நாட்டில் கோவிட்-19 தொற்று சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து அதன் மொத்த எண்ணிக்கை ஏறக்குறைய 5 லட்சத்தை நெருங்குகிறது. இதனை கூட்டரசு அரசாங்கம் கடுமையாக கருதுகிறது. நடப்பில் உள்ள SOP விதிகளால் நாட்டில் தொற்று எண்ணிக்கை மிக மோசமான இந்நிலையை எட்டாமல் கட்டுப்படுத்த முடிந்துள்ளதையும் டத்தோஸ்ரீ தக்கியுடின் ஹசன் சுட்டிக்காட்டினார். தொற்று கண்ட பின் சிகிச்சை அளிப்பதை காட்டிலும் தொற்று வராமல் தடுக்கும் நடவடிக்கைகளில் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்துவதாக அவர் சொன்னார். கூட்டரசு அரசாங்கத்தை பிரதிநிதித்து கிளாந்தான் மாநில சிறப்பு பாதுகாப்பு செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். கோவிட்-19 தடுப்பூசிகளும் அவற்றின் காப்புரிமைகளும் பணக்கார நாடுகளுக்கு மட்டுமே சொந்தமானதல்ல. அதனை பறைசாற்றும் வகையில் மருந்துகள், தடுப்பூசிகள், மருத்துவ உபகரணங்கள் ஆகியவற்றை உட்படுத்திய புத்தாக்கங்களுக்கு தனிப்பட்ட காப்புரிமையிலிருந்து விலக்களிக்கப்பட வேண்டும் என பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் வலியுறுத்துகிறார். மாறாக அவற்றுக்கு உலகமய காப்புரிமை வழங்கப்பட வேண்டும் என ஐநாவின் மனித உரிமை தொடர்பான அனைத்துலக பிரகடனத்தின் கீழ் குறிப்பிடப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். கோவிட்-19 பெருந்தொற்றை விரைந்து களையவும் மரபணு மாற்றம் கண்ட புதிய வகை வைரசுகளை சமாளிப்பதற்கும் அந்நடவடிக்கை உதவும். தொற்று நோயை முடிவுக்கு கொண்டு வரும் அதே வேளையில் மருந்தக முறையில் முழுமையாக மாற்றத்தை மேற்கொள்ளும் குறிக்கோளுக்கு ஏற்ப அந்நடவடிக்கை அமைகிறது என பிரதமர் வலியுறுத்தினார். கோவிட்-19 தடுப்பூசியின் பதிப்புரிமை பாதுகாப்புக்கு உலகளாவிய நிலையில் விலக்களிக்கப்பட வேண்டும் எனும் முடிவுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆதரவு தெரிவித்துள்ளதை தான் ஸ்ரீ முஹிடின் வரவேற்றார். இனி வரும் காலங்களில் சுகாதார நெருக்கடியை சமாளிக்கும் தயார் நிலையாக அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். மேலும் பேசிய பிரதமர் இதுவரையில் 123 கோடி தடுப்பூசிகள் 174 நாடுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன என்றார். உலகம் முழுவதும் விநியோகிக்கப்பட்ட தடுப்பூசிகளில் 20 விழுக்காட்டை அல்லது 25 கோடியே 20 லட்சம் தடுப்பூசிகளை அமெரிக்கா தன்வசப்படுத்திக் கொண்டது. தங்களது தயாரிப்புகளில் இருந்து சீனா 20 கோடி தடுப்பூசிகளையும் இந்தியா 6 கோடியே 60 லட்சம் தடுப்பூசிகளையும் ஏற்றுமதி செய்வதை அவர் சுட்டிக்காட்டினார். அவ்விரு நாடுகள் உற்பத்தி செய்யும் மொத்த தடுப்பூசிகளில் அவ்வெண்ணிக்கை முறையே 48 விழுக்காட்டையும் 34 விழுக்காட்டையும் பிரதிபலிக்கிறது.
அந்த நாடுகளுடன் ஒப்பிடுகையில் அமெரிக்கா வெறும் 30 லட்சம் தடுப்பூசிகளையும் பிரிட்டன் 10 லட்சம் தடுப்பூசிகளையும் மட்டுமே ஏற்றுமதி செய்கின்றன. எதிர்கால ஆசியா மீதான 26வது அனைத்துலக நிக்கே மாநாட்டில் மெய்நிகர் வாயிலாக உரையாற்றிய தான் ஸ்ரீ முஹிடின் யாசேன் இதனை தெரிவித்தார். ஆண்டுதோறும் நடத்தப்படும் அந்த மாநாட்டில் கல்வியாளர்கள், வர்த்தக தலைவர்கள், ஆசிய பசிபிக் வட்டார நாடுகளின் தலைவர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். கோவிட்-19 பெருந்தொற்றால் உருவெடுத்து வரும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் அனைவருக்கும் நடுநிலையான சுகாதார சேவையை வழங்குவது மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தியுள்ளது. அதனை சமாளித்து வரும் இந்த காலகட்டத்தில் ஆசிய வட்டாரம் நியாயமற்ற சமூக, பொருளாதார மற்றும் உலகளாவிய தலைமைத்துவத்தில் உள்ள பலவீனங்கள் அல்லது குழப்பங்கள் என மேலும் இரு பெரும் சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது. நியாயமற்ற சமூக பொருளாதாரம் குறித்து பேசிய பிரதமர், உள்நாட்டு மொத்த உற்பத்தி வீதம் இறுதிக்கட்ட அடைவுக்கான ஓர் அடையாளமாக விளங்கக்கூடாது. மாறாக மக்களின் நல்வாழ்வையும் பொருளாதார நிலையையும் மதிப்பிடுவதற்கான மனிதநேய நடவடிக்கைகளாக அது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்றார். கோவிட்-19 மறுட்டலுக்கு எதிராக தீர்வு நடவடிக்கைகளை விரைந்து எடுப்பதற்கு தற்போதைய உலகளாவிய தலைமைத்துவ முறை போதுமான ஆற்றலை கொண்டிருக்கவில்லை என்பதையே மூன்றாவது சவால் புலப்படுத்துகிறது. எனவே மனிதநேயம், நிலைத்தன்மை மற்றும் நடுநிலை ஆகிய கொள்கைகளை மையப்படுத்துவதன் வாயிலாகவும் பல தரப்புகளை சார்ந்த அமைப்பு முறையை மீண்டும் வலுப்படுத்தி புத்துயிர் அளிப்பதன் வாயிலாகவும் மட்டுமே தொற்று நோய்கள் மற்றும் இதர அச்சுறுத்தல்களுக்கு தீர்வு காண முடியும் என அவர் விவரித்தார். திரங்கானு பர்சோட் மாவட்டத்தில் உள்ள 15 பகுதிகளில் PKPD கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை விதிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதிகளில் அதிகமான தொற்று சம்பவங்கள் பதிவாகி வருவதை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டதாக தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். பேரா, ஹுலு பேரா, லாரோட், மாத்தாங், சலாமா, கிந்தா, முவாலிம் ஆகிய மாவட்டங்களிலும் PKPD ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மே 5ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அப்பகுதிகளில் தொற்றினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 22ஆம் தேதி முதல் ஜூன் 4ஆம் தேதி வரை இந்த ஆணை அமலில் இருக்கும். இதனிடையே SOP விதிகளை பின்பற்ற தவறிய 495 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 468 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்ட வேளை 27 பேர் தடுத்து வைக்கப்பட்டனர். இவ்வேளையில் பென்தெங் சோதனை நடவடிக்கையில் 28 கள்ளக்குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். Saat itu kita mengimpikan kemenangan. Namun tak seindah impian. Ternyata bukan senang nak menang. Kalau SOP diperkotak-katikkan. ஜோஹோர் ஸ்கூடா யூட்டிய மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பு கட்டுப்பாடு முழுமையாக தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் கீழ் கொண்டு வரப்பட உள்ளது. யூடிஎம் பல்கலைக்கழகத்தில் நாளை தொடங்கி ஜூன் 3ஆம் தேதி வரை PKPD கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை நடப்புக்கு வருவதைத் தொடர்ந்து அம்முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அனைத்து மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து வெளியேற உடனடியாக தடை விதிக்கப்படுகிறது. வெளி நடவடிக்கைகள், பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள உணவகம், கடைகள் அனைத்தும் மூடப்படும். முக்கிய சேவைத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் பல்கலைக்கழகத்தின் உள்ளேயே இருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. உணவு உட்பட பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைவருக்கும் தேவையான அனைத்து உபகரணங்களையும் வசதிகளையும் தேசிய பாதுகாப்பு மன்றம் ஏற்பாடு செய்யும் என யூடிஎப்பின் துணை வேந்தர் முனைவர் டத்தோ டாக்டர் ஃபவுசி இஸ்மாயில் கூறினார். யூடிஎம்மில் இதுவரை 49 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே நோன்பு பெருநாள் விடுமுறைக்கு வீடு திரும்பிய UEM
மலேசிய பல்கலைக்கழக மாணவர்கள் மீண்டும் பல்கலைக்கழகத்திற்கு திரும்புவதை ஒத்திவைக்க கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கெடா குபாங் பாசுவிலும் அலோஸ்தாரிலும் விதிக்கப்பட்டுள்ள கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை மீட்டுக் கொள்ளப்படும் வரையில் அவர்கள் பல்கலைக்கழகம் திரும்ப வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். பல்கலைக்கழகம் திரும்ப பயணச்சீட்டுகளை வாங்கிவிட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் உள்ளேயே தனிமைப்படுத்தப்படுவர். மீண்டும் பல்கலைக்கழகத்திற்கு திரும்பி தனிமைப்படுத்தப்பட்டுள்ள 28 பேர் நலமுடன் இருப்பதாக யுஎம்என் துணை வேந்தர் முனைவர் டத்தோ டாக்டர் அஹ்மத் பஷாவேர் அப்துல் கானி தெரிவித்தார். இந்நிலையில் அதிகமானோர் தடுப்பூசிக்காக பதிந்து கொள்வதை ஊக்குவிக்கும் திட்டம் ஒன்றை UMK கிளாந்தான் மலேசிய பல்கலைக்கழகம் முன்னெடுத்துள்ளது. சுமார் 10,000 மாணவர்கள் அதற்கான இயக்கத்தில் இணைந்துள்ளனர். தங்களின் குடும்பம் மற்றும் உறவினர்களுக்கு தடுப்பூசியின் அவசியத்தை எடுத்துரைக்க அவர்கள் தன்னார்வலராக செயல்படுகின்றனர். அதோடு தடுப்பூசி பெறுவதற்கான பதிவு, மக்களை தடுப்பூசி மையத்திற்கு அழைத்து வருவது ஆகிய உதவிகளையும் அவர்கள் செய்து வருகின்றனர். 1000க்கும் அதிகமான பல்கலைக்கழக அதிகாரிகளும் தடுப்பூசி திட்டத்திற்கு உதவ முன்வந்துள்ளதாக UMKவின் துணை வேந்தர் பேராசிரியர் முனைவர் டத்தோ டாக்டர் நூர் அசிசி இஸ்மாயில் கூறினார். நாட்டில் கோவிட்-19 மரண எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதன் எதிரொலியால் மருத்துவமனைகளில் பிணவரையில் கடும் இடப்பற்றாக்குறை நிலவுகிறது. உடனடி நடவடிக்கையாக சடலங்களை கிடத்தி வைப்பதற்கென சிறப்பு கொள்கலன் அங்கு வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நேர்ந்த அதே துயரம்தான் தற்சமயம் மலேசியாவுக்கும் நேர்ந்துள்ளது. சுங்காய் புலோ மருத்துவமனையில் தினசரி கோவிட்-19 மரண எண்ணிக்கை 40க்கும் அதிகமாக இருக்கும் நிலையில் கடந்த 15ஆம் தேதி அந்த சிறப்பு கொள்கலன் அங்கு வைக்கப்பட்டது. 16 படுக்கைகளுடன் 20 அடி நீளமுள்ள அந்த கொள்கலன் பிணவரைக்கு அருகே வைக்கப்பட்டுள்ளது. அந்த கொள்கலனுக்குள் நுழைய RTM செய்தியாளர்கள் அனுமதிக்கப்பட்டனர். அதில் 24 மணி நேரம் முதல் 48 மணி நேரம் வரை மட்டுமே இறந்தவர்களின் உடல்கள் வைக்கப்படும். அதற்குள் இறந்தவரின் சடலத்தை அவர் குடும்ப உறுப்பினர்கள் அடையாளம் கூறாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையை மருத்துவ நிர்வாகமே மேற்கொள்ளும். கோவிட்-19 தொற்றால் இறந்தவரின் சடலத்தை நிர்வகிப்பது எளிதானதன்று. இறந்ததற்கான முழு காரணம் கண்டறியப்பட வேண்டும். மாதிரிகளை எடுத்து அதனை பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். பின் இறந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களை அடையாளம் காண வேண்டும். சுங்காய் புலோ மருத்துவமனை ஏற்பாடு செய்திருக்கும் இந்த சிறப்பு ஏற்பாடு கோவிட்-19 தொற்றால் இறந்தவர்களின் சடலங்கள் முறையாக நிர்வகிக்கப்படுவதை உறுதி செய்யும் என திண்ணமாக கூறலாம். சரடாங் மைப்ஸ் ஒருங்கிணைந்த கோவிட்-19 தடுப்பூசி தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கும் மையத்தில் 3ஆம் நிலை நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இதனால் நோயாளிகளின் நிலைக்கேற்றவாறு அவர்களை பிரித்து சிகிச்சை அளிப்பதில் சுகாதார பணியாளர்கள் பெரும் சவாலை எதிர்நோக்கி வருகின்றனர். நோயாளிகளின் நோய்க்கு ஏற்றவாறு அவர்களை தங்க வைக்கும் இடம் பிரிக்கப்படுவதால் சுகாதார பணியாளர்கள் அவர்களை எளிதாக கண்காணிக்க இயலும் என அம்மையத்தின் இயக்குனர் டத்தோ ஷஹபுடின் இப்ராஹிம் தெரிவித்தார். தொடக்கத்தில் அங்கு 3ஆம் நிலை நோயாளிகளுக்காக 60 படுக்கைகள் தயார் செய்யப்பட்டிருந்தன. எனினும் தற்சமயம் அங்கு அப்பிரிவைச் சேர்ந்த 750க்கும் மேற்பட்ட நோயாளிகள் உள்ளனர். 1000 படுக்கைகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதோடு தொற்று எண்ணிக்கை உயர்ந்து வருவதால் தமது தரப்பு புதிய உத்திகளை கையாள திட்டமிட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அவர்களுள் அதிகமானோருக்கு நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், இருதய நோய் ஆகியவை இருப்பதால் எளிதில் தொற்றுக்குள்ளாவதற்கான சாத்தியம் அதிகம் உள்ளது. சுங்காய் புலோ மருத்துவமனைக்கு மாற்றப்படுவதற்கு முன்னர் 3ஆம் கட்ட நோயாளிகள் மைப்ஸில் அவசர சிகிச்சை பிரிவின் அருகிலேயே தங்க வைக்கப்படுகின்றனர்.
நடப்பு கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் மக்களுக்கு இன்றியமையா பொருட்களில் ஒன்றாகிவிட்டது முகக்கவசம். அதனை உற்பத்தி செய்யும் தொழிலில் பீடுநடை போடுகிறார் நெகிரி செம்பிலான் போர்டிக்சனைச் சேர்ந்த டத்தோ சேகர் முனுசாமி. நெகிரி செம்பிலான் லிங்கியில் உள்ள அவரின் தொழிற்சாலை மக்களுக்கு மட்டுமல்ல, மருத்துவ முன்கள பணியாளர்களுக்கான PPV மருத்துவ உபகரணங்களையும் உற்பத்தி செய்கிறது. கடந்த ஓராண்டாக அந்த பணியில் ஈடுபட்டிருப்பதாக கூறுகிறார் டத்தோ சேகர் முனுசாமி. இன்ஜினியரிங் ஜாப்ஸ் தான், வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங் அது மாதிரி தான் முக்கால்வாசி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் இப்போ நம்ம பேண்டமிக்னால நம்ம இந்த கைவர இதில் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மாஸ்க்கும் சொந்தமாக செய்கிறோம், கைவரையும் சொந்தமாக செஞ்சு இப்போ பேக் பண்ணி அது போயிட்டுருக்கு. இப்போதைக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கு. அதுதான் ஓரளவுக்கு கம்பெனி ஒன்றும் வேறு மேலும் மேலே ஆகிறதுக்கு அதான் இப்போதைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது. அது ஃபேஸ் மாஸ்க்கு, அது நம்மளோட சொந்த ப்ராடக்ட்டு N95ன்னு சொல்லிட்டு இதுதான் அதோட ப்ராடக்ட்டு. ஓகே, இது நம்மளோட நியாஷில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை நியாஷில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது N95ன்னு சொல்லுவாங்க. இது 6 லேயர். இங்கே பக்கத்தில் கோவிட் பேஷண்ட் இருந்தால் கூட ஒன்றுமே ஆகாது. தற்போது நாட்டிலுள்ள பிரதான மருத்துவமனைகளில் மட்டுமல்லாது உலகில் பல நாடுகளுக்கு மருத்துவ உபகரணங்களையும் அவர் ஏற்றுமதி செய்கிறார். குறிப்பாக பிரிட்டன், ஜப்பான், அமெரிக்கா, ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு அவை ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஃபேஸ் மாஸ்க் இது வரைக்கும் எப்படி பண்ணாலும் நினைக்கிறேன் ஒரு N95 எப்படியும் ஒரு மில்லியன் பீஸ் மேலே விற்றுருக்கோம். நம்ம படிச்சுட்டு வந்ததுலேருந்தே நான் பிஸ்னஸ் தான் செஞ்சிட்ருக்கோம். யார்கிட்டையும் இது வரைக்கும் நம்ம போய் வேலை செஞ்சதில்லை. ஏன்னா எங்கள் அப்பாவும் டிஎன்பியில் வேலை எல்எல்எல், அப்பா எல்எல்எல்ல வேலை செஞ்சவர், அப்புறம் டிஎன்பியில் வேலை செஞ்சார். அப்போ அவருக்கு எங்களெல்லாம் படிக்க வச்சார், கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நிலத்தை விற்று வீடை விற்று. ஸோ அதில் அவருக்கு நாங்கள் போய் எங்கேயுமே வேலை செய்யக்கூடாது பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சொந்த பிஸ்னஸ் செய்ய சொன்னார். இந்தியர்கள் கல்வியையும் வர்த்தகத்தையும் இரு கண்களாக போற்ற வேண்டும் என டத்தோ சேகர் வலியுறுத்துகிறார். இந்திய இளைஞர்கள் இன்னும் அதிகமானோர் வர்த்தகத்துறையில் சாதிப்பதை காண அவர் விரும்புகிறார். கோவிட்-19 பெருந்தொற்றை கட்டுப்படுத்த போராடி வரும் இந்தியாவுக்கு தடுப்பூசி பற்றாக்குறை மேலும் ஒரு பேரிடியாக அமைந்துள்ளது. இதனால் நிலைமை மேலும் சிக்கலாக கூடும் என அதிகாரிகள் அஞ்சுகின்றனர். இந்தியாவில் இதுவரை 2,54,96,000 பேருக்கு கோவிட்-19 தொற்று பீடித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 2,67,334 பேர் பாதிக்கப்பட்ட வேளை 4,529 பேர் உயிர் இழந்ததாக சுகாதார அமைச்சு தெரிவித்தது. இம்மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 18 முதல் 44 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் இன்னும் ஓரிரு தினங்கள் வரை மட்டுமே தடுப்பூசி கையிருப்பில் இருக்கும் என புதுடெல்லி அரசாங்கம் அறிவித்துள்ளது. புதுடெல்லியில் பள்ளி ஒன்றில் செயல்பட்டு வந்த தற்காலிக தடுப்பூசி மையத்தில் 2ஆம் மருந்தளவை பெற சென்றவர்கள் மையம் மூடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியுற்றனர். தடுப்பூசி தட்டுப்பாட்டில் அங்கு 100 தடுப்பூசி மையங்கள் மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இவ்வேளையில் மும்பையில் கடந்த 12ஆம் தேதியோடு தடுப்பூசி செலுத்தும் திட்டம் நிறுத்தப்பட்டது. கொலம்பியா மெடலின் நகரில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் கலக தடுப்பு போலீஸ்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதுவரை ஆர்ப்பாட்டக்காரர்கள் தரப்பில் 42 பேர் கொல்லப்பட்ட வேளை 1700 பேர் காயமுற்றனர். அப்பாவி பொதுமக்களின் மரணத்துக்கு காரணமான போலீசின் ஒடுக்குமுறைக்கு எதிராக கொலம்பியாவில் 3வது வாரமாக ஆர்ப்பாட்டங்கள் தொடர்கின்றன. போலீஸ் படையை முறைகேடாக பயன்படுத்தும் போக்கை நடப்பு அதிபர் ஐவன் டியூக் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற கொலம்பியாவின் முன்னாள் அதிபர் யுவான் மேனுவல் சந்தோஸ் வலியுறுத்தினார். பொகோத்தா, கேலி, மெடலின் உட்பட பிற நகரங்களிலும் மூண்டுள்ள ஆர்ப்பாட்டங்களில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக வன்முறையை கையாள்வதை போலீஸ் கைவிட வேண்டும். அவர்களும் மனிதர்கள் என்பதால் போலீஸ் சற்று மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என யுவான் மேனுவல் அறிவுறுத்தினார்.
அமெரிக்கா ரஷ்யா இடையே நீடிக்கும் இறுக்கத்துக்கு தீர்வு காணும் முயற்சியாக இரு நாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நிர்வாகத்தில் முதல் முறையாக பேச்சு நடத்தினர். இரு நாடுகளும் இணக்க போக்கை கடைபிடிப்பது உலக அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் நன்மையை அளிக்கும் என்பதால் பல்வேறு விவகாரங்களில் சுமூகமான ஒத்துழைப்பு வழங்க தயார் என அவ்விரு அமைச்சர்களும் கூறியுள்ளனர். ஐஸ்லாந்து ரெக்யாக்கில் நடைபெற்ற வடதுருவ மன்ற கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆந்தனி பிளிங்கனும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவும் கலந்து கொண்டு தங்களது இணக்கத்தை வெளிப்படுத்தினர். ரஷ்யாவுடன் நிலையான அரசதந்திர உறவை மேற்கொள்ள தயாராக இருந்தாலும் அந்த இருவழி உறவுக்கு மத்தியில் என்றுமே ஒரு மெல்லிய கோடு இருக்கும் என்பதை பிளிங்கன் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக அமெரிக்காவின் பங்காளி மற்றும் தோழமை நாடுகளிடம் ரஷ்யா வரம்பு மீறி நடந்து கொண்டால் அமெரிக்கா அதனை வெறுமனே பார்த்து கொண்டிருக்காது என பிளிங்கன் இவ்வேளையில் எச்சரித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான விவகாரங்களை நேர்மையாகவும் நம்பிக்கை அடிப்படையிலும் பேசி தீர்வு காண்பதே அமெரிக்கா விரும்புவதாக அவர் சொன்னார். அமெரிக்காவின் முன்னாள் நிர்வாகத்தின் போது ஏற்பட்ட கசப்புகளை களைந்து புதிதாக அரசதந்திர உறவை மேம்படுத்திக் கொள்ள விரும்புவதாக லாவ்ரோ கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையில் பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் உலக அமைதியை கருத்தில் கொண்டு அமெரிக்க ரஷ்ய தலைவர்கள் சிறந்த ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என பிளிங்கனும் லாவ்ரோவும் ஒரு சேர நம்பிக்கை தெரிவித்தனர். இதன் தொடர்பில் அவ்விரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் விரைவில் சந்திப்பு நடைபெறும் சாத்தியத்தையும் அவர்கள் கோடி காட்டினர். மொரோக்கோ ஸ்பெயின் எல்லையில் அமைந்துள்ள கடல் பகுதியை நீந்தி கரை சேரும் புலம்பெயர் மக்களின் எண்ணிக்கை ஒரே நாளில் 8000-ஐ எட்டியுள்ளது. எந்தவொரு அறிகுறியும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான புலம்பெயர் மக்கள் கடலில் நீந்தியவாறு எல்லை கடந்திருப்பது ஸ்பெயின் அரசாங்கத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடலை கடந்த அந்த ஆயிரக்கணக்கான புலம்பெயர் மக்கள் ஸ்பெயினின் வட ஆப்பிரிக்க பகுதியான குவேத்தேவை வந்தடைந்தனர். அதனால் தனது எல்லையில் உள்ள பாதுகாப்பு அரணை ஸ்பெயின் வலுப்படுத்தியுள்ளது. அதனை அடுத்து ஆயிரக்கணக்கான போலீஸ்காரர்கள் எல்லை பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளனர். நீந்தி வந்தவர்களில் 5600 பேரை ஸ்பெயின் அவர்களது சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பியது. தற்பொழுது அந்த பகுதியிலிருந்து எல்லை கடந்து பயணிக்க முயலும் மக்களின் எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் அது முற்றாக நிற்கவில்லை. கடந்த புதன்கிழமை அன்று 100க்கும் அதிகமானோர் எல்லை கடக்க முயற்சித்துள்ளனர். இவர்களின் செயல் ஸ்பெயின் மொரோக்கோ நாடுகளுக்கு இடையில் பதற்ற நிலையை அதிகரிக்க செய்துள்ளது. இந்த நெருக்கடி காலத்தில் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு வழிவிடும் மொரோக்கோ போக்கு மரியாதை குறைவானது என ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez சாடினார். சீனா ஷாங்காயில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு நடைபாதைகளை பயன்படுத்துவதை பலர் புறக்கணித்து வருகின்றனர். மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கும் நடைபாதைகள் மோசமான நிலையில் உள்ளதை அனைவருக்கும் உணர்த்த பலர் சக்கர நாற்காலிகளில் அமர்ந்தவாறு பரபரப்பான சாலைகளில் பயணிக்க தொடங்கியுள்ளனர். மக்கள் சக்கர நாற்காலிகளில் பயணிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள சிறப்பு பாதைகள் பெரும்பாலானவை குறுகலாகவும் சமசீரற்ற நிலையிலும் உள்ளன. ஆனால் மாற்றுத்திறனாளிகள் பலர் பொது போக்குவரத்தை சார்ந்து பெரும் சவாலை எதிர்கொண்டு வருகின்றனர். ஆனால் கடந்த சில ஆண்டுகளை காட்டிலும் தற்போது அந்நாட்டின் பல நகரங்களில் சக்கர நாற்காலிகளை பயன்படுத்துவோருக்கான வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் 2 கிலோமீட்டருக்கும் அதிக தூரம் பயணம் மேற்கொள்ளும் பலர் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். இது போன்ற பயணங்களால் ஏற்பட்டுள்ள சிரமத்தால் பல மாற்றுத்திறனாளிகள் சிறந்த கல்வியையும் வேலையையும் பெறுவதற்கு போராடும் சூழல் அங்கு நிலவுகிறது. Serius ke Wil? Serius. Kau labur sikit je tapi kau dapat balik banyak. Saya pun ingat nak melabur. Ya ke? Melabur sikit nanti dapat berkali ganda. Kita mesti masuk ini pelaburan. Untungnya banyak besar. Betul lah. Betul saya mahu. Ya betul labur. Tapi labur dalam apa? Ingat, pelabur yang selamat adalah pelabur yang bermaklumat. Pesanan ini dibawakan khas oleh Suruhanjaya Security Malaysia dan InvestSmart.
உலகத்தர வரிசையில் புதிய உச்சத்தை தொட்டார் தேசிய உள்ளரங்கு சைக்கிளோட்ட வீரர் மொஹமட் ஃபடேல் மொஹமட் யோனிஸ். UCI அனைத்துலக சைக்கிளோட்ட ஒன்றியம் ஆக கடைசியாக வெளியிட்ட உலக தர வரிசையின்படி முதன்மை ஆடவருக்கான நேர சோதனை பிரிவில் அவர் முன்னணியில் உள்ளார். சாய்ம் டாபி அறவாரியத்தைச் சேர்ந்த 24 வயதான மொஹமட் ஃபடேல் 1762.5 புள்ளிகளை சேகரித்து அந்த உச்சத்தை அடைந்துள்ளார். ஹாங்காங்கில் கடந்த வாரம் நடைபெற்ற UCI நாடுகள் கிண்ண போட்டியில் வெள்ளி பதக்கத்தை வென்றதை அடுத்து அவருக்கு கூடுதலாக 720 புள்ளிகள் வழங்கப்பட்டன. அப்போட்டியின் 1 கிலோமீட்டர் நேர சோதனை பிரிவில் அவர் அப்பதக்கத்தை வென்றார். அப்பிரிவில் அவர் படைத்திருக்கும் தேசிய மற்றும் ஆசிய சாதனை இன்னும் முறியடிக்கப்படவில்லை. கடந்த ஆண்டு நடந்தேறிய பெர்லின் உலக போட்டியில் மொஹமட் ஃபடேல் பதிவு செய்ய 1 நிமிடம் சுழியம் புள்ளி 305 வினாடிகள் தேசிய மற்றும் ஆசியாவின் புதிய சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டன. செக் குடியரசு ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் தங்க காலனி தடகள போட்டி அதன் ஆடவர் 100 மீட்டர் ஓட்ட பிரிவில் அமெரிக்க வீரர் ஃப்ரெட் கர்லி வெற்றி பெற்றார். கர்லி அவ்வோட்டத்தை 9.91 வினாடிகளில் முடித்தார். இப்பருவத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் 2வது அதிவிரைவு நேரம் அதுவாகும். மற்றோர் அமெரிக்க வீரரான ஜஸ்டின் கெட்லின் இரண்டாவதாகவும் கனடாவின் ஆண்ட்ரே டிகாசா 3வதாகவும் வந்தனர். 2004 ஒலிம்பிக் வெற்றியாளருமான ஜஸ்டின் கெட்லி இப்பிரிவில் 110.08 வினாடிகள் நேரத்தை பதிவு செய்தனர். குறளும் விளக்கமும். குறள் 596. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும். அது கை கூடாவிட்டாலும் அதற்காக அந்த நினைப்பை விடக்கூடாது என்கிறது அந்த குறள். பரிவுமிக்க மலேசியர்களாக செயல்படுவோம். SOP நெறிகளை பின்பற்றுவோம். COVID-19 தொற்றை துடைத்தொழிப்போம். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.